செல்வம். வெல்லாதது இல்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் பொல்லாதது இல்லை புரை தீர்ந்த வாழ்வினிலே அழைத்து சொல்லாதது இல்லை பொதுமறையான் திருக்குறளே இல்லாதது இல்லை இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று புரட்சி கவியின் வரிகளால் புகழப்பெற்ற திருக்குறளிலிருந்து யான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஒல்வதறிவது அறிந்தத்தன். இப்படியாக துவங்கும் இந்த ஒரு குறளில் சென்னா போதார் உரைப்பது, ஒருவன் தனக்கு எந்த செயல் பொருந்தும் என்பதை அறிந்தும் அந்த செயலை செய்து முடிக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்தும் அந்த செயலின் கண்ணே நிலைத்து நிற்பானாயின் அவனால் செய்ய முடியாதது என்று எதுவுமே கிடையாது என்று சுட்டுகிறார். இப்படியாக சிவகாமி சபதம் என்ற ஒரு புதினத்தில் கூட 3 லட்சம் காலாட்படையும் பல்லாயிரக்கணக்கான போர் யானைகளையும் கொண்ட வாதாபி மன்னன் புலிகேசி காஞ்சி நகரை முற்றுகையிடுகிறான். அப்போது காஞ்சி மாநகரை ஆண்ட மகேந்திரவர்ம பல்லவனோ தன்னுடைய மதிநுட்பத்தால் மதில்களை பலப்படுத்துகிறான். அங்கே மதில்களை பலப்படுத்திய ஒற்றை காரணத்தினால் ஒரு போரை கூட நிகழ்த்த முடியாமல் வாதாபியின் படை திரும்பி தன் நாட்டிற்கே சென்றது என்று சொன்னால் அங்கே வென்றது மகேந்திரவர்மரினுடைய மதிநுட்பம் மட்டுமல்லாமல் வள்ளுவரினுடைய வாக்கும் தான். எப்படி என்று கேட்டால், நேருக்கு நேர் மோதினால் நாம் நிச்சயம் தோல்வியுறுவோம் என்று அறிந்த பல்லவன் அங்கு மதில்களை பலப்படுத்துவதில் தான் தன்னுடைய வலிமை மறைந்திருக்கிறது என்று சுட்டி அங்கே வென்று இருக்கிறான் என்று சொன்னால் இதுவே ஒல்வதறிவது அறிந்த தன் கண் தங்கி செல்வாருக்கு செல்லாதது இல் என்று சுட்டப்படுகிறது. அடுத்து சதமடித்த சச்சினும் ராகத்தில் ரம்மியம் கூட்டிய ரஹ்மானும் விண்வெளியில் வியப்பூட்டிய கலாமும் திசையெங்கும் சிக்சர்களை தூக்கி அடித்த தோனியும் பாட்டில் புரட்சி செய்த பாரதியும் பலகை போரில் பாய்ந்தாடிய பிரக்ஞானந்தாவும் சாதாரண மனிதர்களாக இருந்து சாதனை மனிதர்களாக உயர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தங்களுக்கு எந்த செயல் பொருந்தும் என்பதை சரியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். சரி, இப்படி செயலை தேர்ந்தெடுத்து விட்டால் போதுமா, நாம் வென்று விடலாமா என்று கேட்டால் நிச்சயம் கிடையாது. களத்தை தேர்வு செய்வது முதல் படி என்றால் அந்த களத்தில் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் சீர்தூக்கி ஆராய்ந்து செயலாற்றுவது வெற்றியினுடைய அடுத்த பெரும்படி. சரி, இப்படி வள்ளுவர் சொன்னபடி நான் ஒரு செயலை தேர்ந்தெடுத்து விட்டேன், அதை எப்படி செய்யலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தேன். வள்ளுவ பெருந்தகையை கூறுகிறார், எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியார் திண்ணியாராக பெறும் என்று சொல்லுகிறார். அதாவது ஒரு செயலை செய்ய தொடங்குவது முன் அதை மன உறுதி கொண்டு அந்த செயலை செய்து முடிக்க வேண்டும் என்றாக இங்கு சுட்டுகிறார். அப்படி மன உறுதி கொண்டு நான் ஒரு செயலை செய்கிறேன், அதில் மனசாட்சிக்கு உட்பட்டு நேர்மையாகவும் செய்ய வேண்டும் என்று பல குறட்பாக்கள் திருக்குறளில் இருந்தாலும் கலித்தொகை ஒரு பாடல் சுட்டுகிறது, கண்டவர் இல்லென உலகத்து உணராதார் தங்காது தகை நின்ற தான் விளக்கும் வினைகளுள் நெஞ்சு அறிந்த பொடியவை நீக்கினும் அதுவே நெஞ்சத்துக்குரியவை என்று கூறுகிறது. இப்படியாக பார்த்தால் இதை எல்லாத்தையும் சேர்த்து பாரதியார் ஒரு அழகான பாடல் சொல்லுகிறார். எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சு வேண்டும், தெளிந்த நல்லறிவு வேண்டும் என்று சொல்லுகிறார். சரி, இப்படியெல்லாம் பார்த்தோமானால் ஒருவன் நேர்மையாக ஒரு செயலை செய்தாலும் அங்கு நேர்மை இல்லை எனில், நெஞ்சத்தில் நேர்மை இல்லை எனில் அதில் நிற்கும் வெற்றிகள் நிலைப்பது இல்லை. வஞ்சனை செய்து வெல்வதை விட வீழ்ந்து நிற்பதே வீரத்தின் எல்லை என்று இலக்கியங்கள் சுட்டுகிறது. சரி, இப்படி நான் ஒரு செயலை மன உறுதியோடும் நேர்மையோடும் செய்து முடிக்கிறேன். ஆனால் அது எனக்கு சற்று கடினமாக இருக்கிறது, ஓரிரு முறை நான் தோல்வியும் கண்டுவிட்டேன் என்று அந்த இடத்தில் பார்த்தோமானால் அதற்கும் வள்ளுவ பெருந்தகை தோளில் கை போட்டு தட்டி கொடுத்து சொல்லுகிறார், அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் என்று சொல்லுகிறார். ஆக ஒரு செயலில் நாம் தோல்வியே கண்டாலும் மீண்டும் அதை விடாமுயற்சியோடு செய்து கொண்டிருந்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். இப்படியாக 1000 முறை மின்விளக்கு பரிசோதனையில் தோற்ற ஒருவர் நான் தோற்கவில்லை, மின்விளக்கு செய்யக்கூடாத 1000 முறைகளை கற்றுக்கொண்டேன் என்று தன்னுடைய இடைவிடாத உழைப்பால் வென்று காட்டியிருந்தார் தாமஸ் ஆல்வா எடிசன். ஆக செல்வாருக்கு செல்லாதது இல் என்பது போல தன்னால் முடியாதது எதுவுமே இல்லை என்று சுட்டுகிறார். ஆக வெற்றி என்பது வெறும் விபத்தல்ல, அது வியர்வையின் விலாசம். முயற்சி என்பது முடிவல்ல, அது முன்னேற்றத்தின் சுவாசம். எனவே சரியான துறையை தேர்ந்தெடுங்கள், உங்களுக்கு பலம் சேர்க்கக்கூடிய துறையை தேர்ந்தெடுங்கள், அங்கே விடாமுயற்சியோடு செயல்படுங்கள், வெற்றி உங்கள் வசம். எழுமீன் விழுமீன் குறிக்கோளை அடையும் வரை இல்லாத உடைமீன் என்று இந்த குறளுக்கு பொருத்தமுடைய வீர விவேகானந்தரினுடைய வீர முழக்கத்தோடு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.